இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். ஹலோ. அம்மா வினோ, நான் அருணாச்சலம் பேசுறேன். சொல்லுங்கய்யா, என்ன விஷயம்? இன்னைக்கு எங்க குடும்ப ஜோசியரை சரியா 4 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். எதுக்குங்கய்யா? என்னம்மா இப்படி கேக்குற? நிச்சயத்துக்கு நாள் குறிக்கணும்ல. இப்பதான் என் பையன்கிட்டயும் மருமக கிட்டயும் சாயங்காலம் வரைக்கும் எங்கேயும் வெளியில போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீயும் உங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருமா. அப்படியே வரும்போது பொண்ணோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு வாமா. பயப்படாதம்மா, பொருத்தம் பாக்குறதுக்கு தான். அம்மா வினோ, லைன்ல இருக்கியா? ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. அப்போ ஜோசியர் வேணா ஒரு 5 மணிக்கு வர சொல்லட்டுமா? ஐயா ஒரு அவசர வேலையா கோயம்புத்தூர் வரைக்கும் போறேன். வர 2 நாள் ஆகும். வந்ததும் பேசிக்கலாமா? அப்படியாம்மா, வர சொல்லிட்டேனே, நீ வேற இப்படி சொல்ற. சரிம்மா, நீ வேலையை முடிச்சிட்டு வா. ஐயா வர முடியலன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, என் சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. உங்ககிட்டயும் கலந்துக்காம சொன்னது எங்க தப்பு தாமா. நாலு நல்லா இருக்கேன்னு பார்த்தேன். பரவாயில்லம்மா, அவசரம் இல்லாம வேலையை முடிச்சிட்டு வா. சரிங்க ஐயா. என்னவோ பண்ணு, ஆனா அந்த ரம்யா மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்னப்பா எல்லாம் சொல்லியாச்சா? குடும்பத்தோட வரன்னு சொல்லிட்டாங்களா? இல்லப்பா. என்ன இல்ல? அந்த பொண்ணு வினோதினிக்கு ஏதோ அர்ஜென்டா வேலை இருக்கான், வெளியூர் வரைக்கும் போறாங்களாம். அதை முடிச்சிட்டு 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்றா. அதே வேலை எனக்கு இருக்குன்னு தானே சொன்னேன். என்ன மட்டும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர சொன்னீங்க, அவளையும் அப்படி வர சொல்ல வேண்டியதானே? அவ என்ன பெரிய இந்த வேலையா பாக்குறா? 4 கிழிஞ்ச துணியை தச்சுக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதானே. என்ன மட்டும் கிளைண்ட் மீட்டிங்கை கேன்சல் பண்ண சொன்னீங்க. டேய், நீயும் அவளும் ஒன்னாடா? நீ முதலாளி, எப்ப நினைச்சாலும் மீட்டிங்க மாத்தி வைக்கலாம். அவ தொழிலாளிடா. அவளோட வேலைய சரியான நேரத்துல முடிக்கணும்ல. வேலையை முடிச்சிட்டு வரட்டும், பாத்துக்கலாம். இப்ப புரியுதா அவ ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு? ஏய், நம்ம கிட்ட பணம் இருக்கு, அவகிட்ட நல்ல குணம் இருக்கு. இதுக்கு அதுக்கும் ஈக்குவல் தான். ஆமா, இன்னைக்கு ஏதோ நல்ல நாள்னு சொன்னீங்க. 2 நாள் கழிச்சு கூட நல்ல நாள் இருக்கான், நானும் பாத்துட்டேன். நல்லா சமாளிக்கிறீங்கப்பா. முதல் தடவை வர சொல்றப்பவே வர முடியாதுன்னு அவசகுணமா சொல்றா. இது எங்கதான் போய் முடிய போதோ? எங்கேயும் முடியாதுப்பா, கல்யாணத்துல தான் முடிய போகுது. நீ ஆபீஸ் வேலைய முடியப்பா. பொண்ணுங்க வரியா? வாடி வா, இப்ப இருக்குடி உனக்கு. கண்ணுங்களா, 2 நாள் தான் சரியா? அம்மா வேலை விஷயமா ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். உங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு போக எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா ரம்யா அத்தையோட கல்யாணத்தை நம்ம சூப்பரா பண்ணணும்ல, அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அம்மா சீக்கிரமா வந்துடுறேன்.